தேர்தல் ஆணையம் கண்ட்ரோல்ல எடுத்ததுக்கு அப்புறமும் திமுக தீய சதி, திமுக தீய சக்தின்னு புலம்பிட்டு இருக்காங்க. துக்க காரியம் நடக்குது அந்த இடத்துல அப்படின்னா அங்க போய் நின்னு ஆதரவு தெரிவிக்கணும். அதுதான் ஒரு தலைவனோட பண்பு. ஆனா அது இல்லாம அட்லி வீட்ல போய் இட்லி சாப்பிட போயிருக்காரு. என்னத்த சொல்றது? டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். மதிமுகம் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடைய திமுகவை சேர்ந்த அனிதா அவர்கள் இணைந்திருக்கிறார். பேசலாம். வணக்கம் அனிதா. வணக்கம் தோழர். திமுகவுடைய தேர்தல் பணிகள் அப்படிங்கிறது மெதுவாகவே போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் இப்போ ஒரு விமர்சனமா இருந்துட்டு இருக்கு. தேர்தல் களம் சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கும் போது அதிமுகவுல அந்த தொகுதி பங்கீடுகள் எல்லாமே முடிஞ்சு இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா பிரச்சார களத்துக்கே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து போய் ஒரு நாள் பிரச்சாரத்தையுமே முடிச்சிருக்காங்க. இந்த பக்கம் அதுக்கு பிரதான எதிராக இருக்கக்கூடிய இப்ப ஆளுங்கட்சியா இருக்கக்கூடிய திமுகவுல இந்த வேகம் வந்து குறைவா இருக்கிறத எப்படி பாக்குறீங்க? தோழர், இப்போ தேர்தல் பிரச்சாரம் அப்படிங்கிறது எதுக்காக அப்படின்னா மக்கள்கிட்ட போய் நாம செஞ்சிருக்கிற திட்டங்களை எடுத்து சொல்றதுக்காக தான். இப்போ மக்கள்கிட்ட நாம என்னென்ன திட்டங்கள்லாம் நம்ம செஞ்சிருக்கோன்றத மக்களே சொல்றாங்க. அதை விட முக்கியமா இப்ப தேர்தல் பரப்புரைக்கு போயிட்டு இருக்க நீங்க சொன்ன மாதிரியான மாற்று கட்சியினர் இருக்காங்க இல்லையா, அவங்களே போய் நம்மளோட தேர்தல் பிரச்சாரத்தை சொல்லிட்டு இருக்கிறத நீங்க பார்க்க முடியுது. ஏன்னா பொதுவா எல்லா இடத்துலயுமே இப்ப அந்த மாற்று கட்சிகளோட தலைவர்களே இப்ப நம்ம திராவிட முன்னேற்ற கழகத்தை பத்தின திட்டங்களை எடுத்து சொல்லிட்டு இருக்காங்க. எல்லா திட்டத்தையும் நம்மளுக்கு தெரியுதோ இல்லையோ, எல்லா திட்டத்தையும் அவங்க ஒன்னொன்னா வரிசைப்படுத்தி சொல்றது ரொம்ப அழகா இருக்கு. எங்களுக்கும் சேர்த்து அவங்கதான் பரப்புரை ஆரம்பிச்சிருக்காங்கன்னு தான் சொல்லணும். இது ஒரு முக்கியமான விஷயம். என்னன்னா, நான் என்ன பாக்குறேன் அப்படின்னா, தேர்தலுக்குண்டான பணிகளை முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்னும் நான் அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்துச்சு பாத்தீங்களா? எப்போ 2021 தேர்தல் வெற்றி பெற்ற அந்த நிமிஷத்துல இருந்தே தேர்தல் பணிய 2026 தேர்தலுக்கு உண்டான பணிய அப்ப இருந்தே திராவிட முன்னேற்ற கழகம் துவங்கிட்டாங்க. இப்போ திட்டங்களை ஞாபகத்தான் நம்ம படுத்தணும். அதுக்கு எங்களுக்கு ரொம்ப ஷார்ட் டைம் போதும். மக்களே சொல்றாங்க திட்டங்கள் என்னென்ன இருக்குன்னு மக்கள் சொல்றாங்க. அதை விட முக்கியமா மாற்றுக் கட்சியினர் எங்களுக்காக அவங்க பிரச்சாரத்துல இறங்கியிருக்காங்கன்னு தான் சொல்லணும் தோழர். கூட்டணி கட்சிகளை அரவணைத்து போறதுல ஸ்டாலின் அவர்கள் வந்து ரொம்ப சிறப்பா செயல்படுறதா நீங்க சொன்னீங்க. அந்த கூட்டணி கட்சியில இருந்து அதிருப்திகள் வெளியாகிட்டு இருக்கு. நேற்று கூட ஜோதிமணி அவர்கள் காங்கிரஸை சேர்ந்த எம்பி அவர்கள் வந்து ஒரு பதிவு போட்டிருக்காங்க. இந்த மாதிரி கூட்டணி கட்சிகளுக்கு வந்து உள்ள இருந்துட்டே அவங்களோட விருப்பங்களுக்கு ஏற்ற மாதிரி செயல்படாம இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. கூட்டணி, தொகுதி பங்கீடு இது எல்லாமே நான் பாத்துக்கிறேன்னு கழக தலைவர் சொன்னதுனால சோ அதை நம்ம மேற்கொண்டு அவரோட வார்த்தைகள்ல இருந்து அவரோட என்ன வந்து கருத்துக்கள் சொல்றாரு, முடிவுகள் என்ன சொல்றாரு, அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் நம்ம வெயிட் பண்ணி பாக்கலான்றதா எங்களுடைய கருத்தா இருக்கு தோழர். கண்டிப்பா. அது இன்னொரு பக்கம் வந்து அதிமுகவோட அந்த செயல்பாடுகள் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா முதற்கட்ட வேட்பாளர்கள் அறிவிப்பிலேயே வந்து ஒரு 14 அமைச்சர்கள் ஸ்டார் கேண்டிடேட், திமுகவோட ஸ்டார் கேண்டிடேட்ஸ் இருக்கக்கூடிய சிட்டிங் அமைச்சர்களோட தொகுதிகள்ல அதிமுக நேரடியா களமிறங்காம கூட்டணி கட்சிகளுக்கான இடத்தை வந்து ஒதுக்கி கொடுத்திருக்காங்க. இதை எப்படி பாக்குறீங்க? இப்ப நீங்க சொல்றது அதிமுக கூட பிஜேபி கூட்டணி வருதா, இல்ல பிஜேபி கூட அதிமுக கூட்டணி இருக்கான்ற சந்தேகம் உங்களுக்கு எனக்கு மட்டும் இல்ல, மக்களே அங்கங்க கொந்தளிச்சுட்டு தான் இருக்காங்க. காலங்காலமா அஇஅதிமுகக்காக நாங்க பணி புரிஞ்சிட்டு இருக்கோம். இங்க எதுக்கு வந்து நீங்க வந்து பிஜேபிய வந்து சீட் கொடுத்திருக்கீங்க, எங்களுக்கு ஒண்ணும் வேண்டான்ட்டு மக்கள் அதிருப்தியில இருந்துட்டு இருக்காங்க. அதுதான் சொன்னேன் ஸ்டார்டிங்லயே, அஇஅதிமுக கூட பிஜேபி கூட்டணியில இருக்கா, பிஜேபி கூட அஇஅதிமுக கூட்டணியில இருக்கா அப்படின்ற ஒரு கேள்வி மக்களுடைய இருக்கு. பிஜேபிக்கு 27 தொகுதிகள் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டாலுமே இந்த 27 இதோட நம்ம நிறுத்திக்க முடியுமா? ஏன்னா அங்க இருக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன கட்சிகள் எல்லாமே வந்து இரட்டை இலை சின்னத்தை தாண்டியுமே தாமரை சின்னத்துல போட்டிடுறதுக்கு அதிகமான விருப்பம் தெரிவிக்கிறாங்க. இதை எப்படி பாக்குறீங்க? இப்போ தாமரை மலர்ந்தே தீரும்னு நம்ம அம்மையார் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ அமித்ஷா அவர்களை போய் மறைமுகமா வந்து கட்சி பலம் மூச்சில போட்டுட்டு போயிட்டு சந்திச்சு வந்தவரு
யாரா இருந்தாலும் முதல் முறை ஒரு தவறு செய்யும் பொழுது ஒரு பயம் இருக்கும். 2வது முறைங்கும்போது பாத்துக்கலான்ற ஒரு இது இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி வந்து நான் 2 தடவ தானே போயிருக்கேன். அடிக்கடி ஒண்ணும் போகலையே அப்படின்னு சொல்லிட்டு அஇஅதிமுக பொதுச் செயலாளர் ஒரு அறிக்கை கூட குடுத்திருந்தாரு. சோ ம். இப்ப வந்து அங்க போய் பிஜேபில போய் பேசி பரஸ்பரமாயி இப்போ வந்து அஇஅதிமுகவ அங்க வந்து கட்சிய அடமானம்னு சொல்லி சொன்னாங்க. அடமானம் கூட இல்ல. எங்களெல்லாம் பொறுத்தவரைக்கும் அஇஅதிமுகவ பிஜேபி கிட்ட போக்கியத்துக்கே விட்டுட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இப்ப வந்து பிஜேபியோட கோல் என்ன அப்படின்னு நாங்க பார்க்கிறோம் அப்படின்னா, 2026 தேர்தல் சிஎம் சீட்ல வந்து நம்மளுடைய அஇஅதிமுக பொதுச் செயலாளரா அமர வைக்கணும்ன்ற எண்ணம் கிடையாது. ஓகே. 2031 தான் அவங்களுடைய ஒரு டார்கெட்டா இருக்கு. அதாவது என்டிஏ கூட்டணியோட ஆட்சி அமைக்கணும் தமிழ்நாட்டுல அப்படின்றது 2031க்கு உண்டான பணியை தான் இப்ப இருந்து முன்னெடுத்து பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா முன்னாடி இருந்தே அவங்க வந்து ஒரு ஆளுமையை தமிழ்நாட்டுல பண்ணணும்னு நினைச்சிட்டே இருந்தாங்க. முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இருக்கிற வரைக்கும் அது நடக்காதுன்னு சொல்லிட்டு தெரிஞ்சதுனால இப்ப சூழ்ச்சிகள் மூலியமா வராங்க. சோ அப்படிதான் நம்ம பார்க்கிறோம். பிஜேபி வந்து இன்னைக்கு வந்து 2026ல கண்டிப்பா திமுக தான் வென்று ஆட்சி அமைக்கும்ன்றதுல எந்த மாற்று கருத்தும் இல்லைன்றது பிஜேபிக்குமே தெரியும். அவங்களுடைய டார்கெட் எப்படியாவது உள்ள நுழைஞ்சு சகுனிகள் மூலியமா, அடிமை சங்கிகள் மூலியமா வந்து உள்ள நுழைஞ்சிரணும். 2031 தேர்தல்ல அடிச்சிடலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா, வட மாநிலங்கள்ல எந்த அளவுக்கு பிஜேபியோட ஆளுமை அதிகரிச்சு சிஎம்ஏ மாத்துற நிலைமையெல்லாம் வந்துட்டு இருக்குன்றது நம்ம கேள்விப்படுறோம். அதே ம். போல தமிழ்நாட்டிலயும் நடக்காதுன்றதுக்கு என்ன ஒரு ஆதாரம் இருக்கு? இன்னைக்கு வந்து தாவேகா வந்து பிஜேபில சேருது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அது உண்மையோ பொய்யோ அது நம்மளுக்கு தெரியாது. இப்ப தனிச்சு நிக்கிறேன்றாங்க. அது உண்மையோ பொய்யோ இன்னும் ஃபைனல் ஆகல. சோ ம். இப்ப வந்து முடிஞ்ச வரைக்கும் அஇஅதிமுக கூட கூட்டணியா தாவேகா வருதுன்றதுனால கரூர் சம்பவத்தை கூட நம்ம இபிஎஸ் அண்ணன் இப்ப என்ன சொன்னாருன்னா, செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் மாசம் முடியிற டைம்ல கரூர்ல நடந்த ஒரு துயர சம்பவத்தை பத்தி இப்போ வந்து பேச்சு எடுக்கிறாரு. என்ன சொல்றாருன்னா, கரூர்ல நடந்த ஒரு துயர சம்பவத்துக்கு எல்லாரும் அங்க போய் வந்து ஆறுதல் வாங்கிட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு கட்சி இருக்கு அப்படின்றது ஏன் 7 மாசத்துக்கு அப்புறம் தான் கரூர்ல நடந்த துயர சம்பவம் இவங்களுக்கு எல்லாம் ஞாபகம் வருதா? கூட்டணிக்கு அவங்க வருவாங்கன்றதுனால அமைதி காத்து இப்ப இறந்த பிணங்களை தோண்டி எடுத்துட்டு வந்து அரசியல் பண்ற ஒரு அவல நிலை அஇஅதிமுகல இருந்துட்டு இருக்கு. கூட்டணிக்கு வராங்க வரல அது அடுத்தது. ஆனா ஒரு சம்பவம் மக்கள் மனசுல ஒரு துயர சம்பவம் நடந்திருக்குங்கும் பொழுது அப்பொழுது ஆதரவு தெரிவிக்காதவர்கள் இப்ப எதுக்கு வந்து ஆதரவு தெரிவிக்கிறாங்கங்கிறது என்னோட கரூர் பொண்ணுன்ற ஒரு ஆதங்கமா இப்ப நான் அது வெளியிடுறேன் தோழர். நீங்க சொல்லும்போது சொன்னீங்க, பாஜக வந்து சூழ்ச்சி பண்ணி உள்ள வராங்க அப்படின்னு சொல்லிட்டு. என்ன சூழ்ச்சி செஞ்சு உள்ள வரதா நீங்க நினைக்கிறீங்க? ஆரம்ப காலகட்டத்துல இருந்தே திமுகவ அழிக்கணும், ஒழிக்கணும்ன்றதுதான் என்டிஏ கூட்டணியோட ஒரு கொள்கையா இருக்கு. சோ இது நம்ம இன்னைக்கு நேத்து நம்ம பார்க்கல. எல்லா விஷயமும் நாம வந்து திராவிட முன்னேற்றக் கழகம் ஆரம்பத்துல இருந்தே போட்டி போட்டுதான் போராடி தான் ஒரு விஷயத்தையும் நம்ம வாங்கிட்டு இருக்கோம். இப்போ அஇஅதிமுக ஆட்சி அமைத்தால் ஆர்எஸ்எஸ் உள்ள வந்ததா தான் அர்த்தம். என்டிஏ கூட்டணி வருதுனால ஆர்எஸ்எஸ் உள்ள வந்துருச்சுன்னு தான் அர்த்தம். சூழ்ச்சிகள் அப்படின்னா என்னன்னா, இப்போ பிஜேபி கூட எந்த காலத்திலும் கூட்டணி கிடையாதுன்னு நம்மளுடைய புரட்சி தலைவி ஜெயலலிதா அம்மா எந்த அளவுக்கு ஒரு பிடிவாதமா இருந்தாங்க, கொள்கையா இருந்தாங்கன்றது நம்மளுக்கு தெரியும். தெரியாம ஒரு முறை நான் வந்து பிஜேபி கூட நான் கூட்டணி வச்சுட்டேன். ஆனா அந்த அந்த ஆட்சியை நானே கலைச்சேன். இனிமேல் எந்த காலத்திலும் பிஜேபி கூட கூட்டணி இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஜெயலலிதா அம்மாவுடைய புகைப்படத்தை பாக்கெட்ல வச்சுக்கிட்டு அவங்க கூட இப்போ கூட்டணி வச்சிருக்கிற நம்மளுடைய இபிஎஸ் அண்ணார் வந்து என்ன மாதிரியான ஒரு வாழ்க்கை வாழ்றாருன்னு கூட இன்னும் தெரியல தோழர். அந்த கட்சியில இப்ப இருக்கிற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல இருக்கக்கூடிய நிர்வாகிகளும் சரி, தொண்டர்களும் சரி, எந்த அளவுக்கு பிஜேபி கூட கூட்டணி ஆனதை விரும்புறாங்க அப்படின்றது இந்த தேர்தல் காட்டும் தோழர். கண்டிப்பா இந்த தேர்தல் காட்டும். ஏன்னா எந்த அளவுக்கு அஇஅதிமுகல ஆரம்ப காலகட்டத்தில இருந்து கட்சிக்காக, கழகத்துக்காக உழைத்த தொண்டர்கள் இருக்காங்க. யார கேட்டு இவங்க வந்து இவங்களோட சுயநலத்துக்காக வந்து இபிஎஸ் அண்ணார் வந்து ஒரு கூட்டணிய அமைச்சுக்கிட்டாங்க. அவங்களுக்கு எந்த பர்சனலா எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்றதுக்காக அவங்க குடுத்த அழுத்தத்தின் பேர்ல இன்னைக்கு கூட்டணி அமைச்சுக்கிட்டாங்க. இப்போ தனிப்பட்ட ஒருவர் எப்படி கழகத்தை பிஜேபி கூட அடமான வைக்கலாம்?
போகியத்துக்கு வச்சிருக்காங்க தோழர். ஆரம்ப காலகட்டத்துல இருந்து எந்த அளவுக்கு, அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்துல இருந்து பிரிஞ்சு வந்ததுதான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். இப்ப தாய் கழகம்னு மிக பெருமையா நெஞ்சுரத்தோடு போய் ஓபிஎஸ் அண்ணா இணைஞ்சிருக்காரு. நம்மளோட தாய் கழகத்துல வந்து இணைஞ்சிருக்காரு. ஏன்னா திராவிட முன்னேற்ற கழகத்துல இருந்து மக்களுக்காக பிரிஞ்சு போனதுதான். இப்ப இருக்கிற சூழ்நிலையை, இப்ப இருக்கிற இந்த காலகட்டத்துல இந்த அவல நிலைய அதிமுக என்ன பண்ணிட்டு இருக்குன்றத பார்த்து பொறுமையா தாய் கழகத்துலதான் நான் இணைஞ்சிருக்கேன், மிக பெருமையா வந்து ஓபிஎஸ் அண்ணா இணைஞ்சிருக்காரு. திராவிட முன்னேற்ற கழகம் எந்த அளவிற்கு இப்ப கூட்டணி கட்சிகளை இணைத்து ஒருங்கிணைத்து அரவணைத்து போறாங்கன்றதுக்கு இதே மிக சிறந்த உதாரணம். ஆரம்பத்துல இருந்து திமுகவை எதிர்த்து மட்டுமே பேசிய ஓபிஎஸ் அண்ணனே இன்னைக்கு வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துல இணைஞ்சிருக்காருன்னா எந்த அளவுக்கு நம்ம தலைவருடைய ஒரு தலைமை பண்பை எந்த அளவுக்கு அவர் ஏத்திருக்காருன்னு பாருங்களேன். சாதாரணமான ஒரு 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 மாவட்ட கழக செயலாளர், ஒரு அமைச்சர் கிடையாது ஓபிஎஸ் அண்ணா. 3 முறை முதல்வர்ன்ற ஒரு இருக்கையில அமர்ந்த ஒருவர் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துல வந்து இணைஞ்சிருக்கிறது மிகப்பெரிய ஒரு வரவேற்பை ஏற்படுத்தியிருக்கு தோழர். இது கூஸ் பம்ப்ஸ் வர மாதிரியான ஒரு நிகழ்வாதான் அது இருக்கு. ஏன்னா ஆரம்பத்துல இருந்தே திமுகவை எதிர்த்து 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 பேசப்பட்ட ஒரு தலைவர், முதல்வர் என்ற இருக்கையில் அமர்ந்தவர். அப்படி நினைச்சு பாருங்களேன், அந்த ஒரு இடத்துல இருந்தவர் இன்னைக்கு வந்து சேர்ந்திருக்காருன்னா இவரோட ஆளுமை எந்த அளவுக்கு இருக்கு. திராவிட முன்னேற்ற கழகத்தோட தலைவருடைய ஆளுமை. முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின்னா சும்மாவா? நீங்க சொல்ற மாதிரி திமுகவும் அதிமுகவுமே இப்போ வந்து செயல்பாடுகள் போய்க்கிட்டே தான் இருக்குது. நிறைய தொகுதி பங்கீடுகள் இல்ல அப்படின்னாலுமே அந்த மூவ்மெண்ட் வந்து இருந்துகிட்டே தான் இருக்கு. இத நம்ம பாத்துக்கிட்டு தான் இருக்கோம். ஆனா இவங்க 2 பேத்துக்குமே நான் தான் பிரதான எதிர்க்கட்சி அப்படின்னு சொல்லிக்கிட்டு உள்ள வந்த தாவேகா வந்து எந்த ஒரு செயல்பாடுகளுமே இல்லாம தேர்தல் பரபரப்பே இல்லாம இருக்கிறதையும் நம்மளால பார்க்க முடியுது. இன்னைக்கு பிரச்சாரம் நடக்க போகுது அப்படின்னு சொன்ன நிலைமையில அந்த பிரச்சாரமுமே வந்துட்டு அனுமதி மறுக்கப்பட்டிருக்கு. எப்படி பாக்குறீங்க? இப்போ அனுமதி மறுக்கப்படுது அப்படின்னா தேர்தல் விதிமுறைகளுக்கு உட்பட்டு தேர்தல் ஆணையம் அனுமதி மறுக்குது. எதனால அனுமதி மறுக்குது அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. இப்போ திமுக ஆட்சியில இருக்கா? தேர்தல் தேதி அறிவிச்ச அந்த நிமிஷத்துல இருந்து மாண்புமிகு முதல்வருடைய காரில் இருந்த தேசிய கொடியே கலற்றப்பட்டு விட்டது. இந்த ஒரு மாசத்துக்கு தேர்தல் முடிஞ்சு தேர்தல் முடிவுகள் அறிவிக்கும் வரை திரும்ப வந்து முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அப்படின்ற அந்த குரல் கேட்கிற வரைக்கும் திமுக இப்ப அரசுல நம்ம திராவிட முன்னேற்ற கழகம் இல்ல. இப்ப எப்படி தாவேகாக்கு அனுமதி தராம இருக்க முடியும்? இது எல்லாமே தேர்தல் ஆணையம் கண்ட்ரோல்ல எடுத்ததுக்கு அப்புறமும் திமுக தீய சதி, திமுக தீய சக்தின்னு புலம்பிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு அது மட்டும்தான், வேற ஏதாவது தெரியுமா சொல்லுங்க? இப்ப நாங்க வந்து தேர்தல் பரப்புரைக்கு நாங்க உள்ள போறோம் அப்படின்னா திராவிட முன்னேற்ற கழக தலைவர் யாரு போனாங்கன்னாலும் சரி திட்டங்களை எடுத்து கூறுவோம். ஆனா தாவேகாவும் சரி அஇஅதிமுகவும் சரி உள்ள போனா மக்களை பார்க்க போனா என்ன சொல்லுவாங்க? திமுக திமுக திமுக, அவ்வளவுதான். அவங்களுக்கு அதை தவிர வேற எதுவுமே தெரியல. இப்படிதான் வந்து தாவேகா தோழர். இப்போ தாவேகால மக்களுக்கு வந்து என்ன ஒரு அதிருப்தியான ஒரு விஷயம்னா, இப்ப ஜென்சி கிட்ட எல்லாம் நம்பி அவர் வந்து கட்சியில உள்ள வரேன்னு சொல்லிட்டு வந்தாரு இல்லையா? சோ அவரேதான் சொன்னாரு, நம்மளுடைய கொள்கைகள் பிடிச்சு நம்ம கூட யாராவது வரலாம் இல்லையா, அப்ப நம்ம கூட அவங்கள சேர்த்திக்கலாம் இல்லையா, இதெல்லாம் சொன்னாரு. இதுல மிஸ்டர் செங்கோட்டையன் ஐயா வந்து அந்த தாவேக்கால இப்ப இணையறவங்க எல்லாருமே என்னன்னா மற்ற கட்சியில இருந்து தூக்கி எறியப்பட்டு செல்லா காசாக வெளியில் சென்றவர்கள் தான். வேற வழியே இல்ல. அரசியலோட நம்ம வாழ்ந்து பழகிட்டோம். நம்மளுடைய மரண காலம் வரைக்கும் அரசியல் தான் நம்மளுக்கு அப்படின்ற ஒரு எண்ணத்துலதான் வேற யாரா சேர்த்துக்குவான்றதுனாலதான் போய் தாவேக்கால இணைஞ்சிட்டு இருக்காங்க. சோ அவங்கள வந்து ஒரு சரி இருக்கட்டும், அவங்களுக்குன்னு ஒரு ஓட் பேங்க் இருக்கும். சோ அதை வச்சு அவங்க போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா அதையெல்லாம் நம்பிட்டு சரி இப்போ அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல இருந்து அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் வந்து தாவேக்கால போய் இணைஞ்சாரு, சரிங்களா? ஆனா இணைஞ்சாலுமே அவரு அந்த பண்பு மாறாம சட்டப்பையில அம்மாவோட படம் தான் வச்சுக்கிட்டு இருந்தாரு. ஈரோட்ல அவரோட ஆபீஸ் எல்லாம் கூட வந்து தாவேக்கா கூட கலந்து அம்மாவோட படம் எல்லாம் இருந்ததெல்லாம் நம்ம பார்க்க முடியுது. சட்டப்பையில விஜயோட போட்டோ தானே இருக்கு இப்போ வரக்கூடிய கூட்டங்கள் எல்லாத்துலயும். வேற வழி இல்லாம அவர் வந்துட்டாரு. ஆனா மனப்பூர்வமா அவர் இன்னும் தாவேக்காவோட ஆளா மாறல. வேற வழி இல்லாம இப்ப வந்து அவரு பேசித்தானே ஆகணும். ஆனாலும் அந்த கொஞ்சம் கொஞ்சமா வந்து வந்தாரு பாத்தீங்களா? அந்த நிகழ்வுகள் எல்லாம் பார்க்கும் போதே இப்போ ஒரு கட்சியில மாறியாச்சு. சரி, இப்ப அந்த கட்சியோட புகைப்படம் நீங்க பாக்கெட்ல நீங்க வச்சிருக்கீங்க, சரி அது கூட எடுத்து வச்சிடலாம்னு வச்சுக்கோங்க.
ஒரு கட்டத்துல சரி எல்லாம் சொல்றாங்கன்றதுக்காக எடுத்து வச்சிடலாம். செங்கோட்டையன் அண்ணா வந்து ஃபர்ஸ்ட்ல டிவிகேவோட ஷால் மேல போட்டதுக்கே வந்து அதை அனுமதிக்கல. 2வது தாவேகா போர்டு வந்து ஆபீஸ்ல வச்சுட்டு, ஆனா அதுலயும் வந்து புரட்சி தலைவி அம்மா, புரட்சி தலைவரோட படத்தை ஏத்தி வைக்கிறதெல்லாம் வந்து எந்த அளவுக்கு அவருக்கு அதிமுக மேல இருந்த ஒரு அன்பு, பாசம் ஆரம்பத்துல இருந்து இருந்தது மாற முடியாது இல்லையா? ம். வேற வழி இல்லாம தூக்கி எறிஞ்சதுனால தானே ஒரு கட்சி வேணும்ன்றதுக்காக தான் போய் தாவேக்கால சேர்ந்தாங்க. தாவேக்கால இப்ப தனியா போட்டிடுறோம் அப்படின்னு சொல்றாங்க. சரி, இதத்தான் வந்து ஜென்சி கிட்ட எல்லாம் வந்து எதிர்பார்த்தாங்க. ஆனா அவங்க ஸ்டார்டிங்ல இருந்தே தாவேக்கா ஆரம்பிச்சதுல இருந்தே தனியா தான் நாங்க நிப்போம் அப்படின்னு அவங்க இருந்திருந்தாங்கன்னா ஜென்சி கிட்டுக்கெல்லாம் ஓகே, புதிய ஒரு மாற்றம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறவங்களுக்கு ஒரு ஓகே அப்படின்ற மாதிரி இருந்திருக்கும். ஆனா இப்ப அவரு என்னென்ன பண்ணிட்டு இருக்காரு, வரவங்களெல்லாம் சேர்த்துறது. சோ இந்த மாதிரியான நிகழ்வுகள் நடக்கும் போதும் சரி, மக்களை போய் பார்க்கும் போதெல்லாம் தன்னோட தொண்டர்களை கூட ஒரு ஒழுங்குபடுத்த முடியாத ஒரு தலைவர், தனக்காக வந்த ஒரு தொண்டன் ரசிகன் மரணித்தார் இப்போ ரீசெண்டா கூட. சோ அந்த தஞ்சாவூர்ல. மரணத்துக்கு கூட போகாம ம் அந்த மரணத்துக்கு கூட போகாம அந்த தந்தை வந்து ரொம்ப வெக்ஸ் ஆகி பேசினாரு. என்னங்க பண்றது, இப்போ உயிரை காப்பாத்துறதுக்கு நம்ம ஏதோ ஒண்ணு பண்ணிதானே ஆகணும் அப்படின்ற மாதிரி ரொம்ப விரக்தியில பேசினாரு. நம்ம அன்பில் மகேஷ் அண்ணன் போய் முழுமையா அந்த செலவுகள்லாம் ஏத்துக்கிட்டு ஆதரவு, அந்த இடத்துல செலவை ஏத்ததை விட முக்கியம் ஆதரவா அங்க நின்னாரு பாத்தீங்களா, ஆதரவா பேசினாரு. தேடி வந்துருவான்னு சொல்லிட்டு ஆதரவு சொல்லிட்டு இருந்தாரு. சோ அந்த மாதிரியான ஒரு நிகழ்வுக்கு தான் ஒரு தலைவன் பண்பு அப்படின்னாலே அதுதான். சோ ஒரு துக்க காரியம் நடக்குது அந்த இடத்துல அப்படின்னா அங்க போய் நின்னு ஆதரவு தெரிவிக்கணும். அதுதான் ஒரு தலைவனோட பண்பு. ஆனா அது இல்லாம அட்லி வீட்ல போய் இட்லி சாப்பிட போயிருக்காரே, என்னத்த சொல்றது சொல்லுங்க. இவரெல்லாம் ஒரு தலைவரா? இந்த தலைவரை நம்பி நாமெல்லாம் போறோமேன்னு சொல்லிட்டு இப்ப நிறைய பேரு தாவேகால இருந்து இந்த 6வது அறிவு தந்தை பெரியார் கொண்டு வந்த பகுத்தறிவை பயன்படுத்தக்கூடிய தாவேகா ரசிகர்கள், தொண்டர்கள் சொல்லவே கூடாது, ரசிகர்கள், விஜயோட ரசிகர்கள் 6வது அறிவை பயன்படுத்தி இன்னைக்கு நிறைய பேர் வெளியே வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துல இணையறத நாம பார்க்க முடியுது தோழர். இதுதான் நடந்துட்டு இருக்குது. கள நிலவரம் என்னன்னா, எங்க ஊர்லயே நிறைய பேரு அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்கள் முன்னிலையிலும் சரி, கரூர் மாவட்டத்துல எல்லா இடத்துலயுமே தாவேக்கால இருந்து நிறைய பேர் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துல இணைஞ்சிட்டு இருக்காங்க. ஒரு மக்கள் சந்திப்புல நான் கேட்கும்போது கூட சொல்றாங்க, ஒரு அம்மா சொல்றாங்க, மாற்றுக் கட்சியில இருந்து வந்து இணையறாங்க. ம். அவங்க சொல்றாங்க, தலைவர் வந்து திராவிட முன்னேற்ற கழக தலைவர் வந்து எந்த ஒரு மாற்றுக் கட்சியினர் கூட பார்க்காம அவரு செய்யக்கூடிய திட்டங்கள் அனைவருக்கும் வந்து சேரும் அளவுல இருக்கு. நாங்க வந்து அந்த கட்சி இந்த கட்சின்ற எந்த ஒரு பாகுபாடும் இல்லாம அவரோட திட்டங்களை நாங்க அனுபவிச்சதுனாலதான் அவருக்கு நாங்க வாக்களிக்கணும்ன்ற ஒரு உணர்வு பூர்வமா வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துல இணையறோம்னு சொல்றாங்க. இது எவ்வளவு பெரிய வந்து ஒரு நெகிழ்ச்சி ஊட்டக்கூடிய ஒரு நிகழ்வா இதை நாங்க பாக்குறோம் தோழர். இப்ப கூட ரீசெண்டா மாண்புமிகு முதல்வர் அவருடைய சமூக வலைதளத்துல ஒரு பதிவு போட்டிருந்தாரு. ஒரு ஆட்டோ டிரைவர் நினைக்கிறேன் அவரு. அவர் அழகா பேசியிருந்தாரு. இது வரைக்கும் நான் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு நான் ஓட்டு போட்டதே இல்ல. அஇஅதிமுக அந்த 4 வருஷத்துல என்ன பண்ணாங்க, அந்த 10 வருஷத்துல என்ன பண்ணாங்கன்னா எதுவுமே செய்யல அப்படின்னு சொல்லிட்டு அழகான ஒரு ஸ்மைல் பண்ணியிருப்பாரு. யோசிச்சு பார்த்தா கூட எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு. ஏன்னா இதுவரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வாக்களிக்காதவர்கள் கூட இப்பொழுது வாக்களிக்கக்கூடிய அளவுக்கு மன மாற்றம் வந்திருக்கு அப்படின்னா அது திராவிட முன்னேற்ற கழக தலைவரால மட்டும்தான் முடிஞ்சிருக்கு தோழர். இந்த மாதிரியான எனக்கே பர்சனலா நானே மக்கள் சந்திப்புல பேசக்கூடிய விஷயங்கள் என்னன்னா, நமக்கு நாம தான் போட்டி. திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு திராவிட முன்னேற்ற கழகம் தான் போட்டி. அதாவது சென்ற தேர்தலில் திமுக எந்த அளவுக்கு மக்கள் பணி திட்டங்கள் செஞ்சாங்களோ நம்மளுக்கு நாம தான் போட்டின்ற மாதிரி அந்த ரெக்கார்டை நாமளே உடைக்கிற அளவுக்கு இந்த தேர்தல்ல இந்த நடந்து முடிஞ்ச இந்த 5 வருஷத்துல அந்த ரெக்கார்டை நாமளே உடைக்கிற அளவுக்கான நலத்திட்டங்கள் கொடுத்து அடுத்த லெவல் போயிட்டே இருக்காரு மாண்புமிகு முதல்வர். இதுல வந்து பயங்கரமான ஒரு போட்டி, எங்களுக்கு போட்டி வேற யாரும் இல்ல, திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு திராவிட முன்னேற்ற கழகம் தான் போட்டி. அப்போ அப்படிதான் நாங்க நினைச்சு திமுகவுக்கும் போயிட்டு இருக்கோம். தாவேகாவுக்கும் போட்டி அப்படின்னு சொல்றது அது அவங்களுடைய இப்போ 10ஆம் வகுப்பு ஒரு ஸ்டூடெண்ட், காலேஜ் ஒரு ஸ்டூடெண்ட். 10ஆம் வகுப்பு பையன் காலேஜ் பையனை அடிக்கிறது அவனுக்கு பெருமை. நான் அண்ணன் அடிக்க போறேன்டா அப்படின்றது அண்ணனுக்கு பெருமை. ஆனா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 10வது பையனெல்லாம் நினைக்கிறது கூட பெருமை இல்ல. அதனால அப்படியே போ அப்படின்னு சொல்லிட்டு இப்படி கொசு தட்டுற மாதிரி தொட்டுட்டு போயிட்டே இருப்போம். சோ அவங்களுக்குதான் வந்து
திமுக, தீய சக்தி குழந்தைங்களெல்லாம் வச்சு வந்து வீடியோ பதிவுகள் போட்டுட்டு இருக்காங்க. என்ன கேட்டா குழந்தைங்கள வச்சு வந்து பதிவுகள் போடுறது வந்து சரியான ஒரு திட்டமா இருக்காது. ஏன்னா நல்லது விஷயம் சொல்றதுன்னா ஓகே. நாளைக்கு அந்த குழந்தைங்கள வச்சு பெரியவங்க இப்ப Instagram அப்படின்னாலே 18 இயர்ஸ் அபோவ் தான் யூஸ் பண்ணணும்ன்றது ஒரு ரூலே இருக்கு. ஆனா ம். குழந்தைங்கள வச்சு மிகவும் வந்து ஆட்சிய வந்து தவறா வந்து பயன்படுத்திட்டு இருக்காங்க. சோ அது என்னோட ரிக்வெஸ்ட்டா அது தவறுன்னு நான் சொல்றேன். ஓகே நீங்க திட்டங்கள சொல்லுங்க, வைங்க. பட் முதல்வர வந்து மரியாதை இல்லாம பேசுறதெல்லாமும் நெறைய பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரியான தற்குறிகள் எல்லாம் ஒண்ணு சேர்ற ஒரு இயக்கமா தான் இந்த தாவேகா இப்ப நடந்துட்டு இருக்கு. இப்போ எனக்கு சமீப காலத்துல ஒரு டவுட் ஒண்ணு கிளாரிஃபை ஆச்சு. அதாவது ஓகே. தாவேக்கால போய் இணையறதுனால அவங்கலாம் தற்குறிகளா ஆயிடுறாங்களா? இல்ல தற்குறிகள்லாம் பார்த்து அங்க போறாங்களா? அப்படின்ற ஒரு கிளாரிஃபை ஆச்சு. ஏன்னா, இப்போ ஒரு படிக்காம இருக்காங்க, பசங்க சுத்திட்டு இருக்காங்க, காலேஜ் ஸ்டூடண்ட்ஸ் ஒரு ரத்த சூடு அப்படி போறாங்க அப்படின்னா, சமீபத்துல ஒரு நடுநிலைப் பள்ளி தலைமை ஆசிரியர் அந்த அம்மாக்கு ஒரு என்ன சொல்றது எக்ஸாம் எல்லாம் எழுதி ப்ராப்பரா வந்து டீச்சர் ஆயி தலைமை ஆசிரியரா இருக்காங்க. அவங்க போய் ஒரு கட்சி நடத்தக்கூடிய ஒரு நிகழ்வுல பங்கெடுக்கிறதே ஃபர்ஸ்ட் தவறுன்னு அவங்களுக்கு புரிதல் இல்லையா? இதுல ம். பெர்ஃபார்மன்ஸ் வேற. சொல்லுங்க. நீங்களே சொல்லுங்க. இது எந்த அளவுக்கு தற்குறித்தனங்கள் வந்து எந்த அளவுக்கு அங்க போய் சூடேறி போய் கிடக்குறாங்க பாருங்க. இது வந்து அரசியல் தாகம் கிடையாது. சினிமா மோகம். ஓகே. நீங்க சொன்ன மாதிரியே வந்து 10ஆம் வகுப்பு மாணவனுக்கு வந்து காலேஜ் படிக்கிறது பெருசா இருக்கலாம். காலேஜ் படிக்கிறவங்களுக்கு 10ஆம் வகுப்பு மாணவன் வந்து பெருசு கிடையாதுன்னு சொன்னீங்க. ஆனா அப்படி இருக்கக்கூடிய அந்த 10ஆம் வகுப்பு மாணவனுக்கு பாசிச தாக்குதல திமுக நடத்துறதா தொடர்ந்து குற்றச்சாட்டுகள வந்து தாவேக்காவுல இருந்து முன் வச்சுட்டே இருக்கிறாங்க. இப்ப இந்த பெரம்பூர் தொகுதியில அவங்க பரப்புரைக்கு போறாங்க அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக அந்த சாலைகள் எல்லாமே வந்து வேலை நடக்கிற மாதிரி காட்டுறது, அவங்களோட அலுவலகங்கள வந்து மூடுறது, இந்த மாதிரியான வேலைகள் எல்லாமே செய்யறதா குற்றச்சாட்டுகள் வருதே. இப்போ "அரண்டவனுக்கு இருண்டதெல்லாம் பேய்" அப்படின்னு சொல்லுவாங்க. அது எப்படின்னா என்னன்னா, ஒருத்தன் ஒரு விஷயத்துல பயந்துட்டான் அப்படின்னா, ஒரு இருட்டுன்றது அது அந்த இடத்துல நடக்கக்கூடிய ஒரு இயற்கையான ஒரு நிகழ்வு. அத பார்க்கும்போதெல்லாம் இங்க பேய் இருக்கு அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்திலேயே பார்த்தா, என்ன சொல்றது? ஒண்ணுமே பண்றதுக்கு இல்ல. இப்போ தேர்தல் ஆணையம் முழுசா டேக் ஓவர் பண்ணதுக்கு அப்புறமும், எங்களுக்கு பர்மிஷன் தரல, எங்களுக்கு போற வழியெல்லாம் மறிக்கிறாங்க. இதெல்லாம் வந்து ஒரு சாக்கு தான் தோழர். திமுக மேல ஏதோ ஒண்ணு சொல்லிக்கிட்டே இருக்கணும் அப்படின்றதுதான் வந்து தாவேக்காவோட கொள்கையில ஒண்ணா கூட சேர்த்துக்கலாம். திமுக, ம், திமுக, ம். திமுக. திமுக அத பண்ணுது, இத பண்ணுது, எங்கள தடுக்குது. எதுக்கு பயப்படுறீங்க? எதுக்குடா பயப்படணும்? 76 வருஷத்து கட்சி இது. நீ தான் இன்னைக்கு இன்னும் முளைச்சு கூட வரல. இன்னும் ஒரு வார்டு கவுன்சிலரா கூட இன்னும் இல்ல. இன்னைக்கு வந்து பூத்ல உட்கார்றதுக்கு ஆள் இல்ல தாவேக்கால. அப்படிதான் இருந்துட்டு இருக்கு. அப்படியான ஒரு சமயத்துல இவங்கள எதுக்கு தடுக்கணும்? திமுக வந்து விஜய் அவர்கள ஒரு பெரிய ஆளா ஆக்க வேண்டாம் அப்படின்றதுக்காகவே போ 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 அப்படின்னு கரூர்ல நடந்த அவ்வளவு பெரிய சம்பவத்துல கூட போ நீ நீ பாத்துக்கலாம் போ அப்படின்ற மாதிரி அப்படியே போயிட்டு இருக்கு. சோ அவங்கள வந்து அரெஸ்ட் பண்றது ஆக்சுவலா என்ன நடந்துட்டு இருக்குன்னா சிபிஐல போயிட்டு இருக்கு, விசாரணைகள் போயிட்டு இருக்கு. ம். ஆனா எந்த ஒரு நடவடிக்கையும் அரசு தரப்புல இருந்து எடுக்காம பாதிக்கப்பட்டவர்களுக்கு என்ன தேவையோ நிவாரணத்துல இருந்து ஆறுதல்ல இருந்து கொடுத்தது திராவிட முன்னேற்ற கழக அரசு. நம்ம முதல்வருடைய தலைமையிலான அரசு தான் இது பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா எந்த ஒரு பங்கீடுமே குடுக்காம, அவங்களுடைய பங்களிப்ப குடுக்காம, அவங்கனால நடந்த ஒரு நிகழ்வுன்றது கூட பார்க்காம ஓடிய மிஸ்டர் விஜய் அவர்கள் இப்ப வரைக்கும் திமுக, திமுக தீய சக்தின்றது மட்டும்தான் அவருடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை. மக்கள் இன்னும் நிறைய பேர் அத நம்பி அந்த தாவேக்கால பயணம் பண்றாங்க. பயணிச்சிட்டு இருக்கிறவங்களுக்கே வரக்கூடிய ஆபத்துகளை, இடர்பாடுகளை கூட வந்து சந்திக்காத ஒருவர், இப்போ சமீப காலத்துல ட்ரெண்டிங்கா ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு. என்ன போயிட்டு இருக்கு? டிஜிபி ஆபீஸ்ல போயிட்டு பெண்கள தவறா ம், பேசின ம். மிஸ்டர் பொன்ராஜ் அவர்கள் பத்தின ஒரு கருத்து போகுது. ஏப்பா கட்டுன மனைவிய விவாகரத்து குடுத்தாங்க அப்படின்றதுக்காக அந்த சமூக வலைதளம் மட்டும் இல்ல அப்படின்னா, தாவேக்கன்ற ஒண்ணு எங்கேயுமே இருக்காது. சரிங்களா? இப்போ வந்து இந்த ஸ்கூல் முடிச்ச, காலேஜ் முடிச்ச பசங்கலாம் அந்த டைமிங் ஒரு குறிப்பிட்ட டைமிங்க்கு மேல தான் அவங்களோட ஃபோனுனாலே அதாவது சமூக வலைதளத்த மட்டும் ஒரு 1 மாசத்துக்கு ஒரு 10 நாளைக்கு வந்து அது ஃபுல்லா பேன் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். தாவேக்கான்ற ஒரு இயக்கமே காணாம போயிரும். அந்த அளவுக்கான அந்த பசங்க தான் அதுல இருக்காங்க. சோ ஒரு ஏஜ் கேட்டகரில உள்ளவங்க தான் இருக்காங்க. ஆனா தாவேகா தலைவருடைய இப்ப அவரு ஒரு சிஎம் கேடருக்கு போட்டி போடுறாரு அப்படின்னா, தன்னை வளர்த்துக்காம அவரு இந்த நிமிஷம் வரைக்கும் திமுகவ மட்டுமே
குறை சொல்றதா, குற்றம் சாட்டுறதா மட்டும்தான் வச்சுட்டு இருக்காரு. அதுல இருந்து கொஞ்சம் மாத்தி, சோ நம்ம சிஎம் கேடருக்கு நம்ம போட்டி போறோம். சோ அதுக்கான தகுதியில நம்ம வளர்த்துக்கலாம் அப்படின்னு அவரு நினைச்சாருன்னா, ஒருவேளை அவருக்கு வாக்குகள் விழுகலாம். வாக்கு கிடைக்கும். ரசிகர்களுடைய வாக்குகள் கண்டிப்பா அவருக்கு கிடைக்கும். ஆனா அதுல பகுத்தறிவாளர்கள்னு இருப்பாங்க இல்லையா? அவங்க எல்லாம் கண்டிப்பா வந்து யாரு மக்களுக்கான திட்டங்களை செய்யறா அப்படின்றத பார்த்து அதுக்கு தகுந்த வாக்குகள் கண்டிப்பா அதுல இருந்தாலுமே மீண்டு வந்துகிட்டு இருக்க திராவிட முன்னேற்ற கழகத்துல இணைஞ்சிட்டு இருக்கிற தோழர்களை நம்ம பார்க்க முடியுது தோழர். சிஎம் கேடருக்கு ஆசைப்பட்டா மட்டும் பத்தாது. அதுக்கு தன்னை வளர்த்துக்கிட்டு அந்த இடத்துக்கு ஆசைப்படணும். என்ன கேட்டா இப்போ இப்போ பொன்ராஜ் அவர்களுடைய இஷ்யூஸ் வந்துச்சு இல்லையா? சோ தன்னோட மனைவிய பத்தி பேசும்போது கூட எந்த ஒரு அறிக்கையும் விடாத ஒரு தலைவர். மத்த பெண்கள், மற்ற கட்சியில இருக்கிறவங்க எல்லாம் பெண்களா இல்லையா? இன்னைக்கு வந்து பெண்களை வந்து தவறாக பேசக்கூடிய ஒரு ஐடி எல்லாம் க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னா தாவேக்கால இருக்கிற ஒரு ஐடி கூட மிஞ்சாது தோழர். இது என்னுடைய கருத்து. பெண்களை அவங்க பெண்களே தாவேக்கால இருக்கிற பெண்களே நாமளும் பெண் தான் அப்படின்றத மறந்து விஜய் அவர்களுக்காக ஆதரவு தெரிவிக்கிறாங்க. அது ரொம்ப மனசு வருத்தப்படக்கூடிய ஒரு நிகழ்வா இருந்தது. இன்னைக்கு தாவேக்கால இருக்கிற பெண்களை பத்தி பொன்ராஜ் அவர்கள் கேஷுவலா ஒரு விஷயத்த சொல்றாரு. அவர் அந்த பேசுறது வார்த்தை சரி எப்படி அப்படின்னு நம்ம நான் சொல்ல கேஷுவலா மாட்டேன். எடுத்துக்க முடியும்? அதான் அவரு பேசினது சரின்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனா அத பெருசா ஆக்குறாங்களே தவிர, அந்த அந்த விஜய் அவர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடிய ஒரு பெண் வந்து சொல்லியிருக்காங்க. பொண்டாட்டி விவாகரத்து உங்களுக்கு அளிச்சா என்ன? தங்கச்சிக்கு தங்கச்சியாவும் இருப்போம், பொண்டாட்டிக்கு பொண்டாட்டியாவும் இருப்போம். இது என்ன மாரியான வார்த்தைகள் தோழர்? எந்த மாரியான பெண் வந்து ஒரு தலைவருக்கு பொண்டாட்டியா நாங்க இருக்கோம் அப்படின்னு யாரு சொல்லுவா? சொல்லுங்க. ஒரு கொள்கை தலைவனா நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா, அவங்க கொள்கை பின்னாடி தான் போகணுமே தவிர, பொண்டாட்டியா கூட நாங்க வரோம் அப்படின்னு நீ சொல்றேன்னா, அப்ப இது என்ன மாரியான அரசியல் கண்ணோட்டம் தோழர் இது? எந்த பெண்ணாவது ஃபர்ஸ்ட் இது சொல்லுவாங்களா பொதுவெளியில? அதுவும் கொஞ்சம் கூட வெட்கம் இல்லாம சொல்றாங்க. அதையும் வந்து சமூக வலைதளத்துல பதிவிடுறாங்க. இதையெல்லாம் பார்க்கும்போது பொன்ராஜ் அவர்கள் சொன்னதுல என்ன தவறு இருக்குன்ற ஒரு கேள்வி கூட வருது. இதுநாள் வரைக்கும் அத்தனை பெண்களுக்கு இவ்வளவு மாதிரியான வார்த்தைகளை பேசின தாவேக்காவோட ரசிகர்கள் இருக்காங்க. ஆனா அதுக்கெல்லாம் எதுக்குமே வந்து எந்த ஒரு முன்னெடுப்பும் எடுக்காத ஒரு தலைவர். தன்னோட மனைவியை பத்தி பேசும்போது கூட எந்த ஒரு முன்னெடுப்பும் வராத ஒரு தலைவர். இன்னைக்கு வந்து பொன்ராஜ் அவர்கள் மீது மட்டும் வந்து இன்னைக்கு எடுத்து டிஜிபி ஆபீஸ்ல போயிட்டு அவங்க ஒரு கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்றாங்க அப்படின்னா, இது கேள்விக்குறியான ஒரு விஷயமா தான் இருக்கு தோழர். இது வந்து ஒரு இஷ்யூ வந்து போய்க்கிட்டே தான் இருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா, அவங்களோட அரசியல் ரீதியான செயல்பாடுகள் அதிலேயே நம்ம வந்துட்டு வேட்பாளர்கள வந்து அறிவிக்கிறோம். அதுவுமே வந்து முதற்கட்டமா அறிவிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதையுமே இப்போ வந்து ஒத்தி வச்சிருக்காங்க. நாளைக்கு அறிவிக்க போறதா சொல்லியிருக்காங்க. இது வந்து அவங்க கிட்ட வேட்பாளர்கள் இல்ல அப்படிங்கிற ஒரு காரணமுமே சொல்லப்படுது. நீங்க எப்படி பார்க்குறீங்க? தோழர் இது விஜய் அவர்கள் ரசிகர் மன்றமா இருக்கும் போதுல இருந்தே அவர் மேல பற்று பாசம் கொண்டவர்களா அப்ப இருந்தே அவர் கூட பயணிச்சு வந்துட்டு இருக்காங்க. அதை நம்ம பார்த்தோம். சோ அவங்களாம் அப்ப இருந்தே இப்ப வரைக்கும் உண்மையா இருக்கிற எந்த ஒரு கட்சியிலுமே சரி தோழர், உண்மையா இருக்கிற தொண்டர்கள் இருக்காங்க. ஆனா உண்மையா இருக்கிற தலைவர்கள் தான் தாவேக்கால இல்ல. ஏன்னா எந்த அளவுக்கு எல்லாம் ஆரம்ப காலகட்டத்துல இருந்து வேலை பார்த்து ஒருத்தர் கூட சொல்லியிருந்தாரு, தன்னோட ஆட்டோவெல்லாம் வித்துதான் நான் வந்து கழகத்துக்காக நான் வேலை பார்த்தேன் அப்படின்றலாம் சொன்னாரு. சோ மக்கள் நிறைய பேரு நம்மளுக்கு சீட்டு கிடைக்கும். அதாவது மக்கள் பணியில இருக்கிறவங்க தான் மக்கள் பணியை செய்யறதுக்காக ஒரு அதிகாரப்பூர்வமான ஒரு வேணும், ஒரு சீட்டு வேணும். அந்த இடத்துல நம்ம அதிகாரப்பூர்வமா இருந்தாதான் இன்னும் மக்கள் பணி செய்ய முடியும் அப்படின்றதுக்காக தான் அதை செய்யறாங்க. இல்லன்னா வந்து ஒரு பப்ளிக் வந்து மக்களுக்காக செய்யணும்ன்ற அவசியம் கிடையாது. மக்கள் பணி செய்யக்கூடிய பண்பாளர்கள் தான் தலைவரா நம்மளுக்கு சீட்டு கொடுத்தா பண்ணலாம்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா காலங்காலமா அவங்களுக்காக ரசிகர் மன்றம் இருக்கும்போதுல இருந்து உழைச்சு வந்தவங்களுக்கு சீட்டு கொடுக்காம இப்ப திடீர்னு வந்து நிறைய பணத்தை வாங்கிக்கிட்டு ஒரு சீட்டு கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த இடத்துல எந்த அளவுக்கு அவங்க மனசளவுல பாதிக்கப்படுறாங்க. நிறைய இடத்துல பார்க்க முடியுது. அந்த ஷாலு, அந்த ஐடி கார்டு இது எல்லாமே ரிமூவ் எடுத்து வச்சுட்டு இன்னைக்கு இதுக்கு மேல எனக்கும் இந்த கட்சிக்கும் சம்மந்தமே இல்லைன்னு சொல்லிட்டு மன உளைச்சல்ல போற நிறைய தாவேக்கா நண்பர்களை நம்மளால பார்க்க முடியுது தோழர். இப்போ வந்து எல்லா இடத்துலயும் அவங்களுக்கு ஆட்களே கிடையில இல்லன்றனால இப்ப வந்து புதுச்சேரியில கூட சமீப காலத்துல நம்ம கேள்விப்பட்டோம். பிஜேபில இருந்து ஆட்களை இறக்கி இவர் வந்து உள்ள சேர்த்திட்டு இருக்காரு விஜய் அவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் என்ன மாதிரியான அரசியல்னே தெரியல தோழர். இப்ப புஷி ஆனந்த் அவர் வந்து சொல்லியிருந்தாரு, யாரு ஆரம்ப காலத்து கட்டத்துல இருந்து போஸ்டர் ஒட்டி சைக்கிள்ல ஓட்டி வந்தவங்களுக்கு தான் சீட்டு அப்படின்னு மேடை பேச்சுல ஒண்ணு பேசுறாங்க. இப்பவே வந்து குரோர் கணக்குல சீட்டுக்கு வந்து கேட்டா
ரசிகர் விஜய் எனக்கு பிடிக்கும் அப்படின்றதுக்காக நான் விஜய்ன்ற பேரை சொல்லி நான் மன்றத்துல இருந்து நான் வேலை பார்த்தேன், நான் ஒர்க் பண்ணேன், மக்களுக்கான சேவை என்னால என்ன முடியுமோ அதை நான் செஞ்சேன் அப்படின்னு செஞ்சுட்டு இருக்கிற ரசிகர்களுக்கு சீட்டு தருவாங்களா? இல்ல திடீர்னு வந்து ஒரு இயக்கத்துல இருந்து ஒரு ஒரு என்ன சொல்றது மக்கள் பணியில இருந்தவங்கள, இல்ல நான் இங்க வரேன், இங்க வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சு வரவங்களுக்கு சீட்டு கொடுப்பாங்களா? சொல்லுங்க. ஆனா தாவேக்கால இதுதான் நடந்துட்டு இருக்கு. இப்ப வந்து ஜனநாயகன் படத்துக்கு படம் ரிலீஸே ஆகலனாலும் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய வருமானம் வந்துருச்சு. அதே ம். போல கட்சி ரீதியா பார்க்கும்போது விருப்ப மனு குடுத்தாங்க இல்லையா? விருப்ப மனு ஃபர்ஸ்ட் குடுக்கும்போதே அதுல ஒரு வசூல் பார்த்துட்டாங்க. திரும்ப வந்து எல்லாரும் விருப்ப மனுனா ஸ்டார்ட்டிங்ல அத ₹100 சம்திங் வாங்கிட்டு மனு குடுத்துட்டாங்க. திரும்ப குடுக்கும்போது ஒரு டெபாசிட் அமௌண்ட் கட்டணும். அத யாரும் வந்து அப்பதான் அவங்களுக்கு ஒரு புரிதல் வருது. விருப்ப மனு வாங்கும்போது கூட வாங்கிட்டாங்க. திரும்ப அந்த அப்ளிகேஷன் குடுக்கும்போது தான் அவங்களுக்கு ஒரு புரிதல் வருது. எல்லாத்துலயும் ஏ டூ இசட் ஊழல், ஊழல், ஊழல். அதிகமான ஒரு பணத்த வசூல் பண்ணிட்டு தான் இன்னைக்கு தாவேக்காவே நடத்திட்டு இருக்காங்க அப்படிங்கும் பொழுது, புரிதல் நெறைய பேத்துக்கு வருது தோழர். அதனால தான் நெறைய இடத்துல அந்த கட்சிக்கான கழக செயலாளர்கள் அப்படின்ற யாரையும் செலக்ட் பண்ணி எடுக்க முடியாததுனால தான் வேற கட்சியில மக்கள் பணியில இருக்கிறவங்கள இதுல இறக்கிட்டு இருக்காங்க. இதனால பாதிக்கப்படுறது அந்த தொண்டர்கள் மட்டும் இல்ல, நம்மளுக்கு சீட்டு கிடைக்கும்னு நினைச்சு 100% நம்பி இப்போ விரக்தியில போராடிட்டு இருக்கிற அவங்களுடைய ரசிகர்களை நிறைய நம்ம பார்க்க முடியுது தோழர். நிஜமாவே அவங்களெல்லாம் நினைச்சு ரொம்ப கவலையா தான் இருக்கு. 100% அவங்க எல்லாமே திராவிட முன்னேற்றக் கழகத்துல இணைவாங்க. அவங்களுடைய வாக்குகள் திமுகவுக்கு வரும் அப்படின்றத நாங்க இன்னமும் வெயிட் பண்ணி காத்திருக்கோம். ஏன்னா ஒரு இடத்துல ஒரு குட்டை இருக்கு அப்படின்னா, அது குழப்பும் பொழுதுதான் குழம்புனாதான் அது உள்ள என்ன இருக்குன்னு தெரியும். ம், இப்ப ம். அந்த அந்த காலகட்டங்கள் தான் இப்ப நடந்துட்டு இருக்கு. குட்டதான் இப்ப குழம்பிட்டு இருக்கு. ஒரு தலைவன்னா எப்படி இருக்கணும்? தலைமை பண்புனா எப்படி இருக்கணும்? மக்கள எப்படி அனுசரிச்சு போகணும்? அது ஒரு தொண்டர்கள எப்படி அனுசரிச்சு போகணும்? ஒரு நிர்வாகிகள எப்படி அனுசரிச்சு போகணும்? கூட்டணிய எப்படி அனுசரிச்சு போகணும்? அப்படின்றத இதுதான்டா தலைவன் அப்படின்றத ஒரு புரிதலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வு தான் தாவேகா பண்ணிட்டு இருக்கிற இந்த தற்குறித்தனம் எல்லாம் பண்ண நல்ல ஒரு தலைவன் இங்க மிளிரி தெரிஞ்சிட்டு இருக்காரு. அதுதான் என்னுடைய கருத்தா நான் பாக்குற தல. இப்ப வந்து என்ன மாரியான இந்த மாரியான குட்டி குட்டி லீலைகள் இதெல்லாம் பண்றதுட்டே ஒரு ஒரு விஷயம் நடக்குது. ஒரு துயர சம்பவம் நடக்குது. ஒரு நிர்வாகியா இருக்கட்டும் தோழர், ஒரு தொண்டனா இருக்கட்டும் தோழர், போய் நீ ஆதரவு குடுக்கணும். அதெல்லாம் செஞ்சாதான் ஒரு தலைவன். நீ அதெல்லாம் செய்யாம நீ பாட்டுக்கு ஜாலியா இருக்க அப்படிங்கும்போது தான் இவங்களுடைய தற்குறித்தனத்தினால நம்ம திராவிட தலைவர் வந்து மிளிர்றாரு. மக்கள் மனசுல வந்து சொல்லாம சில விஷயங்கள் நம்ம சொல்லணும்ன்ற அவசியமே இல்ல. சொல்லாம இவர் பாட்டுக்கு இங்க ஜொலிக்கிறாரு. ஏன்னா இங்க இது கரி அப்படின்னு தெரியும் போதுதான் இங்க வந்து தங்கம், வைரம் வந்து இங்க ஜொலிச்சிட்டு இருக்கு தோழர். நீங்க பேசும்போது சொல்லியிருந்தீங்க, தாவேக்காவுல வந்து கோடிக்கணக்குல பணம் வாங்குறாங்க. விருப்ப மனுக்கள் குடுக்கும்போது வாங்குனாங்க. திரும்ப டெபாசிட் குடுக்கணும். அதுல ஒரு அமௌண்ட் வசூலிப்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இது எல்லாமே தாவேக்காவுல மட்டும் தான் இருக்கா? திமுகவுல இல்லையா? இப்போ திமுகல ஒரு இடத்துல ஒரு தொகுதி பங்கீடு இருக்கு. எனக்கு வந்து நீங்க மக்கள் பணி செய்யறதுக்காக நீங்க பண்ணி குடுங்க. கூட்டணிக்கு நம்ம உள்ள வராங்க ஒருத்தங்க அப்படின்னா என்ன பண்றாங்கன்னா, ஓகே தொகுதிக்கு ஆகுற செலவுகள், அந்த தேர்தலுக்கான பணிகள நம்ம பார்த்துக்கிறோம். சோ அந்த மாதிரியான எனக்கு இந்த சீட்டு வேணும், எனக்கு வந்து ராஜ்யசபா சீட்டு வேணும். இந்த மாரி கோரிக்கைகள வச்சு அவங்க போறாங்க. பட் இந்த தாவேக்கால இன்னும் அப்படியான ஒரு அந்த ஒரு கட்டமைப்பே இன்னும் இல்லாம இருக்குல்ல தோழர். இப்போ ரசிகர் மன்றத்துல இருந்து பயணித்து வந்த தாவேகா நண்பர்கள் இருக்காங்க. அவங்க வந்து ஒரு சீட்டு கேட்டு ஒரு எம்எல்ஏ சீட்டுக்காக அவங்க வந்து முறைப்படி ஒரு மனு குடுக்குறாங்க. அந்த இடத்துல எனக்கு தகுதி இருக்கு அப்படின்ற ஒரு நம்பிக்கையில தான் அவங்களுடைய ஆதரவாளர்கள் இருக்கிறதுனால தான் அவங்க நம்பிக்கையில ஒரு ஒரு சீட்டு வேணும்னு சொல்லிட்டு ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. சோ இப்போ நீ கோடிக்கணக்குல நீ வந்து பணம் வசூல் பண்ணுன அப்படின்னா, எத வச்சு அவங்க வந்து அந்த மக்கள் பணி செய்யறதுக்கு அவங்க முன்னேற்பாடா வருவாங்க. மக்கள் பணி செய்யறதுக்கு இப்ப சைக்கிள் ஓட்டி வந்தவங்களுக்கெல்லாம் தான் சீட்டு அப்படின்னு பேச்சுக்கு நீங்க சொல்றீங்களே, அப்ப சைக்கிள் ஓட்டிட்டு வர்றவங்க கோடிக்கணக்குல பணம் கேட்டா எங்க இருந்து தோழர் தருவாங்க? நான் விஜய் அண்ணாவுக்காக நான் மக்கள் பணி செய்யறேன்னு வரவங்க, சைக்கிள் ஓட்டி போஸ்ட் ஒட்டுறவங்கள்ட்ட போய் நீ சீட்டுக்காக நீ கோடிக்கணக்குல பணம் கேட்டீங்கன்னா, அவங்க அதிர்ச்சியில தானே போவாங்க. ம். சொல்லுங்க. கண்டிப்பா. இல்ல அதிர்ச்சியில நான் தானே போவாங்க. கண்டிப்பா அதிருப்தில தான் போவாங்க. சோ இதே அதிருப்தி வந்து திமுகவிலயும் இருக்கும் தானே அப்படிங்கிறது தான் என்னோட கேள்வி. திமுகவுல எந்த ஏழைகளுக்கு சீட் வந்து வழங்கப்பட்டது? இப்ப நம்ம தாவேக்காவ அந்த குற்றச்சாட்டு வைக்கிறோம் அப்படின்னா, நம்ம சரியா இருக்கணும் இல்லையா? இப்ப திமுகல ஏழைகளுக்கு சீட்டு அப்படின்னு அதாவது ஒரு மாவட்ட கழக செயலாளர் அப்படின்ற ஒருத்தர் தகுதி இருக்கு அப்படின்னா, அவர் என்ன பண்றாரு? ஆரம்ப காலகட்டத்துல இருந்து
ஒரு அடிப்படையில ஒரு வார்டு மெம்பரா இருக்காரு. சோ அடுத்தது கவுன்சிலரா வராங்க. படிநிலைகள்ல அடுத்தடுத்து மக்கள் பணி பண்ணி மக்களோட ஆதரவோட அவங்க ஒரு இடத்த வந்து பிடிக்கிறாங்க. சோ அந்த இடத்த பிடிக்கும்போது என்ன ஆகுன்னா, மாவட்ட கழக செயலாளர் அப்படின்ற ஒரு அங்கீகாரத்த மக்கள் மூலியமா நம்ம இத செயல்படுத்த முடியுன்றதுனால தான் அந்த விருப்ப மனு தாக்கல் செய்றாங்க. சோ அதையும் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் என்ன பண்றாருன்னா, அனலைஸ் பண்ணி இன்னைக்கு வந்து உதய அண்ணாவுக்கே வந்து அழகா அந்த அனலைஸ் பண்ணி ஓகேப்பா நாங்க செக் பண்ணி சொல்றோம் அப்படி சொல்லிதான் அனுப்பினாருன்னு உதய அண்ணா கூட ஒரு பேட்டியில சொல்லியிருந்தாரு. சோ அந்த மாதிரி தகுதியானவர்களுக்கு தான் சீட்டு. பண அடிப்படையில சீட்டு கிடையாது. மக்கள் பணி செய்யறதுக்கு தகுதியானவர்களுக்கு தான் சீட்டு கொடுக்கறதா திராவிட முன்னேற்ற கழகத்தோட தலைவர் பண்ணிட்டு இருக்கிற ஒரு செயல்பாடா இருக்கு. இது வந்து தாவேகான்ற ஒரு அமைப்புல நீங்க வந்து பணம் கட்டினாதான் உனக்கு சீட்டுன்றது 100% அப்படி போயிட்டு இருக்கு. இது வேற வழி, அது வேற வழி. ஓகே தோழர், எத்தனை பேருக்கு சீட் கொடுக்க போறாங்க அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து தெரிஞ்சுக்குவோம். நிறைய தகவல்களை பகிர்ந்துருந்தீங்க. நன்றி. நன்றி.